ரிஷபம் ராசிக்காரர்களே, இனிய வணக்கம். யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள் அழுத ஒரு நாட்களும் மன அழுத்தங்கள் ஏற்பட்ட இன்னொரு நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சில சுமைகள் தோளில் இருக்கவே இருக்காது, மனதில் தான் இருக்கும். எவ்வளவு வலிகள் நம்முடைய உடல் மீது பட்டாலும், எவ்வளவு அடிகளை விழுந்தாலும் அது நம்முடைய தோளில் கூட ஒரு சில நாட்கள் இருந்து அது மறைந்து போய்விடும். ஆனால் அது நம்முடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அதை நம்மை விட்டு நீங்காமல் நம்மளுடைய உயிர் இருக்கும் வரை அப்படிப்பட்ட தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களும் மனவேதனைகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இப்பொழுது சிக்கிக்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அதிகமாகவே உண்டு. ஆனால் அதை சுமப்பவர்களுக்காகத்தான் அந்த இடையானது தெரிய ஆரம்பிக்கும். மனதிற்குள் எனக்கு வழிகள் இருக்கிறது என்று யாரிடமாவது போய் சொன்னால் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஒரு நிலைமையில் இருந்தால் மட்டுமே தான் இது எப்படிப்பட்ட வழிகளை தேடி கொடுக்கும் என்பதை உங்களுக்குள்ள புரிய வைக்கும். பல நாட்களாக நீங்கள் அமைதியாக வாழ்ந்தது போல கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடித்திருக்கலாம். ஆனால் மனதுக்குள் தொடர்ந்து ஓடிய கவலைகள் உங்களை இன்னும் சோர்வடைய செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படி ஏற்பட்டது, அது ஏன் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு கவலைகள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நாளை என்ன ஆகும், இந்த பிரச்சனை எப்பொழுது முடியும், என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது போன்ற எண்ணங்கள் மனதில் இன்னும் சுழன்றிக் கொண்டும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்களுமாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு மன அழுத்தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்பிக்கைக்குரியவர்களிடம் பேசுவதும் தேவையானால் மருத்துவர் அல்லது மனநல நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் தான் ஒரு வலிமையான ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை எப்படி உங்களை விட்டு விலக்குவதோ, அதுவும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் விலக்குவதோ, அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே போல் நீங்கள் சேமித்து வைத்த பணங்களும் வீணாக சென்ற ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை உங்களின் தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும், விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் அமரும் பொழுதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அவல நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்து போன ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். தேவையற்ற மருத்துவ செலவுகள், வீணான கோர்ட்டு விவகாரங்கள் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண்ணெதிரே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒற்ற பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்திருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நம்பி பணத்தை கொடுக்கவும் கூடாது, மற்றவர்களை நம்பி நீங்கள் முதலீடுகளையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றாலே அது உங்களுடைய பணத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்பதை வைத்துவிடும். இனிமேலாவது நீங்கள் பண விஷயத்திலும் சேமித்து வைத்த பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும், அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கவில்லை என்றாலும் இதே பண விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாவது நிச்சயமாகவே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த செல்வாக்கை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றி கொடுக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் இப்பொழுது தொடங்கலாம். அது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவிகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாக்குவாதங்கள் குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதே போல குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து இப்பொழுது உங்களுக்கு மன ரீதியான ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் சண்டைகளும் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இப்பொழுது பனி போல மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை எதிர்த்து பேசிய குடும்ப உறுப்பினர்களும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் சுமூகமாகவே பேச தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தும் தனித்தனி தீவுகளாக இருந்தோமே என்ற நிலைமைகளானது உங்களுடைய குடும்பத்திற்குள் அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள் ஏற்பட்ட எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு என்பதை தேடி கொடுக்கும். பரஸ்பர அன்பும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்க போகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களானது மறைந்து ஒரு தெய்வீக அமைதியும் சாந்தங்களும் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல வீடு அல்லது வாகனங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவானது இருக்கும். சிலருக்கு அது சொந்த வீடு, சிலருக்கு அது ஒரு வாகனம், சிலருக்கு குடும்பத்துடன் பாதுகாப்பாக வாழ ஒரு சிறிய இடம். அந்த கனவுக்காக நீங்கள் பல ஆண்டுகள் சேமித்து கூட வைத்திருக்கலாம். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து உழைத்த ஒரு நபர்களாகவும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் விளங்குவீர்கள். ஆனால் சில காரணங்களால் அந்த கனவு தள்ளி கூட போயிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வீடு அல்லது வாகனங்கள் தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவிகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாக்குவாதங்கள் குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதே போல
குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து இப்பொழுது உங்களுக்கு மன ரீதியான ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் சண்டைகளும் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இப்பொழுது பனி போல மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை எதிர்த்து பேசிய குடும்ப உறுப்பினர்களும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் சுமூகமாகவே பேசத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தும் தனித்தனி தீவுகளாக இருந்தோமே என்ற நிலைமைகளானது உங்களுடைய குடும்பத்திற்குள், அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள் ஏற்பட்ட எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு என்பதை தேடி கொடுக்கும். பரஸ்பர அன்பும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்க போகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களானது மறைந்து